ஸோ உங்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்து ரெட்டியா வச்சுக்கோங்க. 40%க்கு மேல கீழே விழுந்திருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோடைய லிஸ்டோட நான் வந்திருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமா 47ல இருந்து 57 வரைக்கும் டிராப் ஆயிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட நேம்ஸ் எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு என்ஷூர் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த ஸ்டாக்குமே மிஸ் ஆகாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு 40% டிராப் ஆயிருக்கக்கூடிய ஆர்இசி லிமிடெட். ஸோ ஆர்இசி லிமிடெட் ஆல்மோஸ்ட் வந்து 39%க்கு மேல டிராப் ஆயிருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடியது மைண்ட்ரி. ஸோ மைண்ட்ரி ஆல்மோஸ்ட் 39% வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ அடுத்து உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோ ஆல்மோஸ்ட் 40% வந்து டிராப் ஆயிருக்கு. தென் அதானி பவர். ஸோ அதானி பவருமே ஆல்மோஸ்ட் வந்து 40%க்கு மேல டிராப் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 40%ல 40%க்கு மேல டிராப் ஆயிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோடைய நேம்ஸ் தான். ஆக்சுவலா வந்து ஜியோ ஃபின்சோ 43%க்கு மேல டிராப் ஆயிருக்கு. ஏபிபி இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 43%ல இருந்து 44% வரைக்கும் டிராப் ஆயிருக்கு. தென் லாஸ்ட் ஃபைனல் 3 ஸ்டாக்ஸ் இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் 47%க்கு மேல டிராப் ஆயிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ் டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 47%க்கு மேல டிராப் ஆயிருக்கு. தென் ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஆல்மோஸ்ட் வந்து 47%க்கு மேல அதுவும் டிராப் ஆயிருக்கு. தென் ஃபைனலி 57% டிராப் ஆகி கீழே தர மட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாங்க நம்ம அதானி கிரீன். அதானி கிரீன் ஆல்மோஸ்ட் வந்து 57%க்கு மேல கீழே மேசிவா விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உடனே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்னோட அட்வைஸ், நீங்க இந்த ஸ்டாக்ஸோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓன் அனலைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. தென் ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட ஒரு அட்வைஸையும் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு டிசிஷனுக்கு வாங்க. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா தெரியாம கால வச்சிட வேண்டாம்.